கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி கர்த்தருடைய வார்த்தையை தாண்டி. கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தங்களை தாண்டி முடிவெடுத்தவர் யார் என்றால் ஆபிரகாம். அவர் நமக்கெல்லாம் பெரிய தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன் என்று ரோமர் 4:11 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமான், தீர்க்கதரிசி, ஊழியக்காரன் என்று ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். அவர் என் சிநேகிதன் என்று ஏசாயா 41:8 வாசிக்கிறோம். அவர் கர்த்தரை 10 முறை தரிசித்தவன் என்று வேதத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். இவ்வளவு பெயர் பெற்ற ஆபிரகாம் விசுவாசத்தில் பூரணப்படாமல் அவருடைய பரீட்சையிலே 2 பெரிய தவறுகளை செய்கிறார். ஒன்று, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே சாராளும் ஆபிரகாமும் எகிப்திற்கு பஞ்சத்தின் காரணமாக செல்கிறார்கள். அங்கே சாராளை ஒரு பொய் சொல்கிறார். உன்னை என்னுடைய சகோதரி என்று சொல், அதன் மூலமாக நான் உயிர் பிழைப்பேன் என்கிறார். 12ஆம் அதிகாரத்திலே உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிப்பவர்களை சபிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதை பூரணமாக விசுவாசிக்காமல் என்னுடைய மனைவி மூலமாக நான் உயிர் பிழைப்பேன் என்கிறார். இது விசுவாசத்தில் பெரிய குறைபாடு. அடுத்ததாக ஆதியாகமம் 16:1-2 அவருக்கு குழந்தை இல்லை, அதனால் சாராள் என்னுடைய வேலைக்காரி ஆகாரோடு சேரும், அவள் மூலமாக ஒருவேளை என் வீடு கட்டப்படும் என்கிறார். ஆபிரகாமும் அதற்கு செவி கொடுக்கிறான். இது 2வது பெரிய தவறு. அதனால் இன்று வரை சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2லும் அவர் விசுவாசத்தில் குறைவுள்ளவர் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். 3வது பரீட்சை சோதனையிலே ஆதியாகமம் 22:2 மோரியா மலையிலே உன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை பலிகொடு என்கிறார். இங்குதான் அவருக்கு வாக்குத்தத்தமா, கர்த்தருடைய சித்தமா, விசுவாசமா என்ற போராட்டம். ஆனால் இங்கே விசுவாசத்திலே பூரணப்படுகிறார். அங்கே மகனை பலி கொடுக்க அவர் ஆயத்தமாகிறார். தன்னுடைய வேலைக்காரரிடம் நானும் வெள்ளையாண்டானும் சென்று கர்த்தரை தொழுது கொண்டு திரும்ப வருவோம் என்று அங்கே விசுவாசத்தின் பூரணத்தை வெளிப்படுத்துகிறார். பின்னர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நமக்கும் இப்படிப்பட்ட சோதனை உண்டு. விசுவாசத்திலே அந்த சோதனை நாம் சகித்தால் அது பொறுமையை உண்டாக்கும். பொறுமை நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்.